பார்க்கக்கூடிய டாபிக் கோஹெசிவ் காம்பவுண்ட், அதனுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய ஆக்சிஜன் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கோஹெசிவ் காம்பவுண்ட் இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளா சொல்லிக்கிறேன். கோஹெசிவ் காம்பவுண்ட்னா two types of atoms or molecule bind ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பொதுவா பாத்தீங்கன்னா டி பிளாக்கா இருக்கலாம் அல்லது எஃப் பிளாக்கா இருக்கலாம். D black atom and F black elements எது வேணா இருக்கலாம். ஓகே, செகண்ட் பாத்தீங்கன்னா லிகண்ட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த கோஹெசிவ் காம்பவுண்ட்ல சென்ட்ரலா ஒரு ஆட்டம் லிகண்ட் கூட பாண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் கோஹெசிவ் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இந்த லிகண்ட் வந்து அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்ப காப்பர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை எடுத்துக்கலாம். இது கூட அமைன் குரூப் பைண்ட் ஆயிருக்கு, அதாவது இதனுடைய அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க ஒரு அமைன் குரூப், இங்க ஒரு அமைன் குரூப், இங்க ஒரு அமைன் குரூப். இப்ப இதுதான் கோஹெசிவ் ஸ்பியர் சொல்லுவாங்க. அதோட சார்ஜ் வந்து 2+ போடலாம். இப்ப இதுதான் உங்களுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இது எப்பொழுதுமே என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரானை இது வாங்கிக்கிறதுனால இது வந்து அக்செப்டர், எலக்ட்ரான் அக்செப்டர் சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானை கொடுக்கிறதுனால இதுக்கு பேர் தான் லிகண்ட். இதுக்கு வந்து எலக்ட்ரான் டோனர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கோஹெசிவ் காம்பவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பியருக்குள்ள ரெண்டு ஆட்டம் மாலிகுல் இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயான், இன்னொன்னு வந்து லிகண்ட். அப்ப லிகண்ட் பாத்தீங்கன்னா அயனா இருக்கலாம், நியூட்ரல் மாலிகுலா இருக்கலாம். அயனுக்கு எக்ஸாம்பிள் Cl-, Br-, F-, SO4 2-, Cn-. இந்த மாதிரி இருக்கலாம். நியூட்ரல் மாலிகுல் பாத்தீங்கன்னா அமைன் குரூப் அண்ட் வாட்டர் மாலிகுல். நெக்ஸ்ட் எத்திலீன் டையமீன் சொல்லுவாங்க, En, சிம்பிளா En சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த லிகண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நாம இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். K4 Fe Cn6 இந்த மாலிகுலை நம்ம பார்க்கலாம். இந்த கோஹெசிவ் காம்பவுண்ட்ல இதுதான் கோஹெசிவ் ஸ்பியர். அப்ப வெளியே வரக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் கவுண்டர் அயான்ஸ் சொல்லுவாங்க. கவுண்டர் அயான்ஸ் இது பாசிட்டிவ் கவுண்டர் அயான். அந்த மாதிரி அந்த பக்கம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் கவுண்டர் அயான். இந்த எக்ஸாம்பிள பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய ஆக்சிஜன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இப்போ இந்த டாபிக்ல பார்க்குறோம். இப்போ பொட்டாசியம், பொட்டாசியத்துடைய ஆக்சிஜன் நம்பர் +1. இங்க 4 வரதுனால 1 × 4 பிளஸ் இந்த Fe உடைய ஆக்சிஜன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால அதை நம்ம x ன்னு வச்சுக்கலாம். Cn உடைய ஆக்சிஜன் நம்பர் -1, அங்க 6 இருக்கிறதுனால -1 × 6 is equal to 0. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 0 எதுக்காக கேட்டீங்கன்னா, இது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. அதனால இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், அதனால ஈக்குவல் 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். இப்ப இத நம்ம
சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -6 + 4. -6ல 4 போச்சுன்னா -2. அப்ப x - 2 = 0. -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2. அப்ப ஆன்சர் x = 2. அப்ப Fe ஓட ஆக்சிலேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 2+. ஓகே, அப்ப இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட் உடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய ஆக்சிலேஷன் நம்பர் Fe 2+. ஓகே, இத வேற மாதிரி நம்ம போடலாம். அதாவது இதோட நெட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த கோஆர்டினேட் ஸ்பியருடைய நெட் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு எப்படி பண்றோம்னா, இப்போ இந்த நெட் சார்ஜ் இப்போ பொட்டாசியம் இருக்குன்னா அதோட சார்ஜ் நமக்கு தெரியும் +1. அங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப எத்தனை பாசிட்டிவ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4+ இருக்கு. அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். அப்ப இது என்ன வரணும்? 4- இருக்கும். அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் உடைய சார்ஜ் பாத்தீங்கன்னா FeCN6 4-. இதோட சார்ஜ் 4+. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் சார்ஜ் 4-. அப்ப இத வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் x -6 is equal to இந்த சார்ஜ் ஈக்குவல் பண்ணனும். -6 அங்க கொண்டு போனா +6. அப்ப -4 + 6 ஆன்சர் 2. ஓகே, அப்ப இங்கே வரக்கூடிய ஆன்சர் அங்கே வரக்கூடிய ஆன்சர் ஒண்ணா இருக்கு. நீங்க சார்ஜ் நீங்க கொண்டு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நியூட்ரல் 0க்கு ஈக்குவல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஆன்சர் சரியானது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். Cu NH3 4 SO4. இந்த காம்பவுண்டுக்கு காப்பருடைய ஆக்சிலேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இது நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய ஆக்சிலேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்றதுக்கு x ஆ வச்சுக்கலாம். x பொதுவாவே நியூட்ரல் மாலிக்யூலுக்கு ஆக்சிலேஷன் நம்பர் 0. அப்ப அமைனுக்கு ஆன்சர் 0 plus 0 into 4 anything 0. இந்த சல்ஃபேட் உடைய ஆக்சிலேஷன் நம்பர் -2. so -2 is equal to 0. ஏன்னா இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல். பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்குனால நியூட்ரலுக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 into 0 0. x -2 equal 0. ஆன்சர் x equal to 2. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? சல்ஃபேட் உடைய ஆக்சிலேஷன் நம்பர் தெரியும். அதனுடைய சல்ஃபேட் உடைய ஆக்சிலேஷன் நம்பர் -2. சோ இந்த கவுண்டர் அயன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கவுண்டர் அயன். அப்ப கவுண்டர் அயனுடைய சார்ஜ் -2. அப்ப இந்த ஸ்பியரோட சார்ஜ் என்ன இருக்கும்? அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப Cu NH3 4 2+. இப்ப நீங்க இத வச்சு போடாலும் ஆன்சர் வந்துரும். x இதுக்கு சார்ஜ் 0. எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்? +2 க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் x equal to 2. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப அடுத்த காம்பவுண்டுக்கு நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய ஆக்சிலேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். CO NH3 6 Cl3. இப்ப இந்த கவுண்டர் அயனுடைய சார்ஜ் நமக்கு தெரியும். குளோரினுடைய சார்ஜ் -1, இங்க 3 இருக்கனால -3. அப்ப இந்த பாக்ஸோட சார்ஜ் கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் ஈக்குவலா வரும். அப்ப 3+ வரும். அப்ப இதோட சார்ஜ் 3+. இப்ப நெட் சார்ஜ்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதை x ன்னு வெச்சுக்கங்க. x அமைனோட சார்ஜ் நமக்கு தெரியும் 0 +3 க்கு ஈக்குவல் பண்ணிக்கங்க. அப்ப ஆன்சர் x equal to 3. அப்ப இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல தேர்ட் காம்பவுண்ட்ல கோபால்ட் உடைய ஆக்சிலேஷன் ஸ்டேட் +3. அடுத்து ஃபோர்த் காம்பவுண்ட் பார்க்கிறோம். K3 and Fe
C2O4 thrice. இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த கவுண்டர் அயான் இது வந்து நெகட்டிவ் கவுண்டர் அயான்ஸ், இது பாசிட்டிவ் கவுண்டர் அயான்ஸ். இப்ப இந்த பாசிட்டிவ் கவுண்டர் அயான்ஸ்ல சார்ஜ் பாக்குறீங்க. பொட்டாசியம் சார்ஜ் +1, இங்க 3 ஆட்டம் இருக்கனால +3. அப்ப இங்க பாசிட்டிவ் வந்து +3 வரதுனால இந்த கோஆர்டினேட் ஸ்பேரோட சார்ஜ் -3. அப்ப இந்த இதுக்கு -3 சார்ஜ். அப்ப இத வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டது x ன்னு வெச்சுக்கோங்க. x இந்த ஆக்சிலேட் சொல்லுவாங்க. C2O4 னா ஆக்சிலேட். COO COO இதுதான் ஆக்சிலேட்டர். அப்ப ஆக்சிலேட்டர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 நெகட்டிவ் வருது. அப்ப -2 இங்க 3 க்குனால -2 × 3. இந்த நெட் சார்ஜ் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -6 = -3 மைனஸ் அந்த போச்சுன்னா +6. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -3 + 6 6 - 3 ஆன்சர் 3. சோ இங்க Fe ஓட சார்ஜ் பாத்தீங்கன்னா +3. நெக்ஸ்ட் 5th காம்பவுண்ட் பார்க்கலாம். இப்ப நிக்கலோட ஆக்சிஜன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பொட்டாசியத்தோட சார்ஜ் பாத்தீங்கன்னா +1, இங்க 4 ஆட் இருக்கனால +4. அப்ப இந்த கவுண்டர் அயனோட சார்ஜ் +4. அப்ப இந்த பாக்ஸோட சார்ஜ் அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜ் -4. அப்ப நாம இதை x ன்னு வெச்சுக்கலாம். C ஓட சார்ஜ் -1 × 4 -1 × 4 is equal to -4. x - 4 is equal to -4 -4 equal to அந்த பக்கம் போச்சுனா +4. அப்ப x equal to -4 + 4 answer is 0. அப்ப நிக்கலோட ஆக்சிலேட்டரி ஸ்டேட் 0. இந்த காம்பவுண்டுக்கு நிக்கலுக்கு ஆக்சிலேட்டரி 0. நெக்ஸ்ட் 6th காம்பவுண்ட் பார்க்கலாம். manganese H2O 6 Cl2. இப்ப இந்த கவுண்டர் அயன் நெகட்டிவ் கவுண்டர் அயன் எவ்வளவுன்னு பாருங்க. சார்ஜ் எவ்வளவுன்னு பாருங்க. குளோரினேட் சார்ஜ் -1, ஆட்டம் 2 இருக்கு. அப்ப -2 அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஃபார்ம் ஆகும். அப்ப இது +2. இது x வெச்சுக்கோங்க. வாட்டரோட சார்ஜ் அது நியூட்ரல் மாலிக்யூல்ன்றதுனால 0. அப்ப +0 is equal to +2. அப்ப ஆன்சர் x equal to 2. manganese ஓட ஆக்சிலேட்டரி ஸ்டேட் இந்த இடத்துல +2. சரிங்களா? நெக்ஸ்ட் 7th காம்பவுண்ட் பார்க்கலாம். 7th காம்பவுண்ட்ல இது வரைக்கும் 1 லிகண்ட் பார்த்தோம். இப்ப மோர் தென் 1 லிகண்ட் இருக்கு. இப்ப நம்ம இத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 7th காம்பவுண்ட் இந்த சார்ஜ் பாருங்க. கவுண்டரோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல -2 வருது. அப்ப இந்த டோட்டல் பாக்ஸ் உடைய சார்ஜ் பாத்தீங்கன்னா +2. அப்ப இது x வெச்சுக்கங்க. x அம்மோனியா அமைன் குரூப் அதனுடைய ஆக்சிலேட்டரி ஸ்டேட் 0 +0 × 4. நெக்ஸ்ட் வாட்டர் அதனுடைய ஆக்சிலேட்டரி 0. குளோரினோட ஆக்சிலேட்டரி ஸ்டேட் -1 ஈக்குவல் டு இது சார்ஜ் வந்து +2. ஏன்னா இந்த கவுண்டரோட சார்ஜ் -2. அப்ப இந்த பாக்ஸோட சார்ஜ் +2. அப்ப +2 க்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இதான் நெட் சார்ஜ். நெக்ஸ்ட் ஒன் இத ஆட் பண்ணுங்க. x - 1 is equal to 2. x equal to 2 + 1 -1 ஆக வந்து +1. ஆன்சர் இஸ் 3. அப்ப கோபால்ட் உடைய ஆக்சிலேட்டரி ஸ்டேட் +3. ஓகே, லாஸ்ட் ஒன் நிக்கல் CO4. இது ஒரு அடிஷனா உங்களுக்கு சொல்றேன். லிகண்ட் வந்து கார்போனைல் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிலேட்டரி 0. அது மட்டும் இல்லாம இந்த லிகண்ட் கார்போனைல் காம்பவுண்டா இருக்கும்போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எதுவா இருந்தாலும் அதனுடைய ஆக்சிலேட்டரி 0. அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப x + 0
இங்க சார்ஜ் மென்ஷன் பண்ணல, நியூட்ரல் ஆகுறதுனால 0. அப்ப x equal to 0, நிக்கலுடைய ஆக்சிஜன் 0. மீண்டும் சொல்றேன், இந்த கார்பனைல் காம்பவுண்ட் எந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட ஜாயின் பண்ணி வந்தாலும் அதனுடைய ஆன்சர் 0.